ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் கேட்பீங்க, எப்போவுமே வடித்த சாதம்னு சொல்லுவீங்களே, இன்றைக்கி குக்கரில் வச்சுருக்கீங்கன்னு. அதுக்கு 2 ரீசனுங்க சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ எண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து குக்கர்லேயே வந்து சாதம் வச்சுட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, புளிக்குழம்புக்கு வந்து பாப்பாவுக்கு சாதம் குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து முட்டை ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து புளிக்குழம்போட வேக வச்ச முட்டை சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன், பூண்டு குழம்பு. அதே மாதிரி வேக வச்ச முட்டை எனக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். பாப்பா தம்பிக்கு வந்து ஆம்லேட் வந்து நான் போட்டு கொடுத்துக்குவேன். அதே மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் தான், தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. சாப்பிட்றப்ப அப்பளமும் ஆம்லேட்டும் வந்து நான் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்கிறேன், முக்கியமான ரீசன். இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ எடுத்தேங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பக்கத்தில் இருக்க தீதி 2-3 பேர் வந்தாங்க. கடைக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம நியர்பையில் வந்து கடைக்கெலாம் வந்து ஹஸ்பண்டோட தான் போவோம். இவங்களோட போயிட்டு நான் இப்போ நான் காமிக்கிற இந்த மெட்டீரியலுக்கு வந்து லைனிங் எடுக்க தாங்க போகலான்னு பிளான் பண்ணேன். சரி, அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதாவது மெட்டீரியல் அவங்களும் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, நம்ம சும்மா கூட தானே போகிறோம் அப்படின்ட்டு தாங்க போனேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து வெறும் லைனிங் எடுக்கலான்ட்டு போனேன்னா என்ன எடுத்துகிட்டு வந்தேன்றதையும் காமிக்கிறேன். இது போயிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வெறும் 2 பேர் கூட எக்ஸ்ட்ரா 3 பேர் வந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் எடுத்தாங்க. அதுக்கே வந்து 1 hour ஆயிடுச்சுங்க. இந்த மெட்டீரியலுக்கு வந்து நான் லைனிங் எடுத்துட்டேன். லைனிங் எடுத்துகிட்டு இன்னொன்று என்ன எடுத்தேன்னா, இந்த மெட்டீரியலை தூக்கிட்டு வந்திருக்கேங்க. இது என்ன அப்படின்னா, பியூர் காட்டன்னு சொல்லியிருந்தாங்க. காட்டன் துப்பட்டா எல்லாமே ஃபுல் செட்டு. இது வந்து 350 இதோட ரேட்டு. இது ஒர்த்தா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது இந்த டைமில் வந்து இங்கே குளிருக்குன்னு டாப் அண்ட் பேண்ட் தைக்கிற மாதிரி மெட்டீரியல் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இது ரேட்டு வந்து 350 கொடுத்தாங்க. இதுவே நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா 450லேருந்து 500 வருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. மெட்டீரியலுமே எனக்கு நல்லா இருந்தது. இந்த பேண்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட்டே தைக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் பட்டியாலா பேண்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 350 ரேஞ்சில் நான் வந்து சைடில் போடுறேன் பாருங்கள். இது எல்லாமே 350 ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதில் வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று கேட்டேன். அதுக்கு வந்து கடையில் வேலை பார்க்குறவங்க நீ மேலே இங்கேயும் பார்த்தாங்க. அது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியலுக்கு நான் லைனிங் கேட்டேங்க. அது ஒரு குத்தமா? கேட்டவுடனே வேலை பார்க்குறவங்களும் என்ன பார்க்குறாங்க, இதுக்கு லைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு. நான் கேட்டது ரைட்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1 o'clock இருக்கும். 1 o'clock மேலே தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் தான் வேகமாக வந்து சமையலை முடிச்சேங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 hourக்குள்ளே முடிக்கணும்னு பாத்திரம் விளக்கிட்டு சமைச்சு முடிச்சாச்சு. இந்த 2 மெட்டீரியல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.